கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அந்த கைவிடப்பட்டாச்சுங்க. அதுக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்தது. 30 வருஷமாக எந்த பயன்பாட்டிலும் இல்லை. 4 பேருக்கு பொதுவானதுங்க. நாங்கள் ஒருவர் மட்டும் கௌரி சங்கர் மட்டும் வந்து இந்த கழிவுகளை ரசாயன கழிவுகளை எல்லா கழிவுகளும் சாய கழிவுகளை வந்து நைட்லேயும் பகல்லையும் வண்டி ஓட்டி கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்டால் வன்முறைக்கு ஈடுபடுறாரு. இது சம்மந்தமாக புகார்கள் எல்லாம் தெரிவிச்சுக்கிறேங்க. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சுகாதார என்னென்ன சொன்னால் பெரிய தீ விபத்து வந்து ஒரு தடவை ஏற்படுது. சிறிய தீ விபத்தும் பல முறை ஏற்படுறது. புகை மண்டலம் ஃபுல்லாக சுற்றி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகள் வயசானவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. ஒன்று. 2வது, நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப மாசடைஞ்சிருச்சு. தண்ணி முன்னாடி இந்த தண்ணியெல்லாம் வந்து மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆடு மாடு குடிச்சிக்கிட்டு இருந்தது. துணி துவைச்சாங்க. இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து தண்ணி கலரே மாறிடுச்சு. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வர்றாங்க, வந்துட்டு போயிடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, அப்புறம் அங்கே போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியில் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. மேடம் வந்து 3 தடவை வந்தாங்க. வந்து அவங்க ஆர்டர் போட்டாங்க. அவங்க ஆர்டர் படி அதுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்லேயும் யாரும் செயல்படல. இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலிங்க. மற்றபடிக்கு அவ்வளோதாங்க. அப்புறம் இங்கே கொட்டி கிடக்குது. நினச்சது கொட்டுற என்ன வருது ஏது வருது என்னன்னே கண்டுபிடிக்கணும். நைட்டு பகல் வந்து ஏன்னா நாங்கள் பார்க்க முடியறதில்ல. இப்போ ஒரு வண்டி பிடிச்சி வச்சுருக்குறோம். அந்த பொடி நைட்டு 10 மணிக்கு வந்தது. 10 மணிக்கு மேலே வந்தாலும் வண்டி பிடிச்சி வச்சுருக்குறோம். அது அப்படியே இருக்குது.